வாங்க. என்னங்க திடீர்னு வர சொன்னீங்க, என்ன விஷயம்? என் பொண்ணு சாருவோட கல்யாண விஷயமா தான் எல்லா ஏற்பாட்டையும் நானே பண்ணிட்டேன். ஆனா கல்யாண மண்டபம் சாப்பாடுங்கிற முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட பேசலான்னு தான் வர சொன்னேன். ஏங்க மண்டபம்லாம் எதுக்குங்க? சிம்பிளா பேசாம கோயிலே முடிச்சிடலாமே. ஏங்க செலவு பண்றதுக்கு தான் ரகுராம் சகல இருக்காருல்ல, தாராளமா பிரம்மாண்டமா செலவு பண்ணுவாங்க. அப்பதாங்க யாரும் நம்மள சந்தேகப்பட மாட்டாங்க. அப்பதாங்க முதல் நாள் ராத்திரி மண்டபத்துல சீனுவும் சாருவும் ஒன்னா இருந்தாங்கன்னு கதை கட்டுறதுக்கு வசதியா இருக்கும். ஏங்க அப்பதானங்க நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் சரிங்க. ஆனா நம்ம நினைச்சது நடக்கணும்னா முதல்ல சீனுவுக்கும் சாருக்கும் ஒரு நெருக்கத்தை உண்டு பண்ணணும். அத பத்தி அரசல் புரசலாம் வீட்ல இருக்கிறவங்களும் பேசணும். அப்பதான் நம்ம பிளான் நடக்கிறப்ப எல்லாரும் அதை நம்புவாங்க. அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அண்ணி. சீனுவ சாரு பக்கம் திருப்பறதுக்கு ஏகப்பட்ட ஐடியா இருக்கு என்கிட்ட. பாத்துக்கலாம் நம்ம. அப்பாடா இப்பதாங்க நிம்மதியா இருக்குது. அப்புறம் கோவில்ல ஜானகி அசிங்கப்பட்டது தெரியும்ல உங்களுக்கு? அப்படியா? இது எனக்கு தெரியாதே. என்னங்க நீங்க? மஞ்சளும் வளையலும் தானம் பண்றதுனால இவள பெரிய உத்தமின்னு நினைச்சுக்காதீங்க. உண்மையை சொல்ல போனா இவ ஒரு திருடி. அதுவும் கோவில் நகைகளை திருடி இருக்கான். ஐயோ, அத நேர்ல பார்க்க கொடுத்து வைக்கலையே. பாத்திருந்தா நான் இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். கவலைப்படாதீங்கம்மா. ஜானகி சிக்கி இருக்கிற இந்த திருட்டு கேஸ் ரொம்ப பெருசாகி இன்னும் நிறைய அவமானப்பட போறாங்க. நீங்க பார்க்க தானே போறீங்க. அதான் இப்ப அவங்க ஜாமீன்ல வந்துட்டாங்களே, அப்புறம் என்ன? கோர்ட்டு விட்டாலும் புவனேஸ்வரி விட மாட்டாங்க. ஜானகிய பஞ்சாயத்துக்கு இழுத்துட்டான். ஊரை கூப்பிட்டு ஜானகிய அசிங்கப்படுத்த போறான். தான் பொண்டாட்டியால ரகுராம் வெக்கத்துல தலை குனிஞ்சு நிக்க போறத இந்த ஊரு ஜனமெல்லாம் பார்க்கத்தானே போறாங்க. அந்த மாயா சொல்லி இவ்ளோ ஆட்டம் ஆடினாங்கல்ல, அவங்களுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலயும் வேணும். பாரு, இந்த பத்திர விஷயத்துல அவன் கண்ணத்துல ஒண்ணு வச்சா பாரு, அதை மட்டும் என்னால மறக்கவே முடியல. அதை படி தீக்கிறதுக்காக தான் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஜானகிய முதல்ல அந்த வீட்டுல இருந்து ஒதுக்குனாதான் ஊரு அவங்கள ஒதுக்கி வைக்கும். என்னோட ஒரே ஆசை அந்த ஜானகியோட பவர் மொத்தமும் உன் கைக்கு வரணும். அந்த ரகுராமனுக்கும் ஜானகிக்கும் இருக்கிற கௌரவம் மொத்தமும் உனக்கும் சிவராமனுக்கும் கிடைக்கணும்.